அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்கிட்டயும் இதே மாதிரி நீ வாய் அளவுல மட்டும் வச்சுக்காத, ப்ரூஃப் வச்சுக்கோ. இந்த விஷயத்த நான் செய்யலான்னு இருக்கேன். நான் வந்து இத வாட்ஸ்அப் பண்ணி அந்த மெசேஜ நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நீ எங்க சொன்ன? நீ சொல்லவே இல்லையா? ரெக்கார்டு வச்சுக்கணும். ஆமா, ரெக்கார்ட் வச்சுக்கணும். பிசினஸ் பார்ட்னர் கிட்ட ஒவ்வொன்னுத்துக்கும் அந்த அப்ரூவ்டு, ரெக்கார்டு, ப்ரூஃப் வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம் செஞ்சா சனி ஒண்ணும் செய்ய மாட்டார். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு நான் வந்து பிசினஸ் பார்ட்னர் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர கூப்பிட்டு நம்ம வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம், மாட்டிப்போம். சனி கிளீனா மாட்டி கொடுத்துருவார். ஓகேங்களா? ஸோ அதுலயும் அவர் ரொம்ப சின்சியரா செய்வார். எல்லா மாட்டி விடுறதுலயே சின்சியரா. ரொம்ப சின்சியரா செய்வார். எல்லா விஷயமும் நான் ரொம்ப சின்சியரா செய்வேன் அப்படின்னா சனியை சொல்லிக்கலாம். இது சனி மட்டும் இல்லம்மா, சுய ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு சனி நல்லா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பக்காவா செய்வாங்க. வாக்குஸ்தானத்துல ஒருத்தவங்களுக்கு சனி இருக்காங்கன்னா நான் பேசினா யாராலையும் என் கூட பேச முடியாது, அந்த மாதிரி பேசுவேன். அதுதான் வாக்குஸ்தானத்துல சனி இருந்தா. ஸோ சனியோட ஒரு விஷயமே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம இன்னொரு பதிவாவே அது பேசலாம். கண்டிப்பா. சனி எல்லாரும் பார்த்து பயந்து ஒதுக்கக்கூடிய கிரகம் இல்ல, கையெடுத்து கும்பிடக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனியனே நம்ம திட்டவே கூடாதுமா, நியாயமா? அந்த அளவுக்கு அந்த மனுஷங்கிட்ட நல்ல குணம் தான் இருக்கு.